சார் வணக்கம். வணக்கம்மா. தமிழக அரசியல் வரலாற்றுல நடக்காத ஒரு சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்குது. தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சு ஒரு 3 வருஷத்துல முதல் சட்டமன்ற எலெக்ஷன் பாத்தீங்கன்னா 110 தொகுதியில அவங்க முன்னிலையில இருக்கிறாங்க. விஜய் தான் ஆட்சி அமைக்க போறாரு அப்படின்னு செய்திகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதிர்கட்சியாக டிஎம்கே வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க உங்க அனுபவத்துல இந்த அரசியலை எப்படி பாக்குறீங்க சார்? வணக்கம்மா. நான் முன்னாடி ஒரு பதிவிலேயே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். டிஎம்கே போயிடும்ன்றது எனக்கு தெரியும். ஏன்னா அந்த பர்சன்டேஜ் வந்து அளவில்லாத ஒரு பர்சன்டேஜ் வந்தது போதே நான் உங்ககிட்ட சொன்னேன் டிஎம்கே போயிடும். ஏன்னா இது என்னுடைய அனுபவம், 50 வருஷம் அனுபவம். ஆனால் அதையெல்லாம் மீறி 65% மேலெல்லாம் மீறி வந்ததுனால இது எப்படி இருக்கும், விஜய் என்ன செய்ய போறாரு, யாருடைய ஓட்டை பிரிக்க போறாருன்னு நான் சொன்னேன். கடைசியில் இவங்க 2 பேர் ஓட்டையுமே பிரித்து பாக்கெட்டில் போட்டுருந்தாங்க. அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு பெரிய பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் நின்ன எந்த கேண்டிடேட்டும் வந்து சரியான முறையில் பிரச்சாரம் பண்ணல. யாருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் எல்லாருக்கும் ஓட்டு விழுந்திருக்குது. அந்த விஜய்ன்ற ஒரு ஜீவனுடைய ஓட்டு தான் அது, அந்த பேனர். ஆமாம். அது என்னன்னா, இவங்க 2 பேருக்கு மேலே உள்ள அதிருப்தியில தான் ஓட்டு விழுந்திருக்கு. இப்போ நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 2 சமூகம் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டை ஆளணும், எந்த ஆட்சி வந்தாலும் அவங்க கையில் நம்ம வச்சுக்கின்னு அவங்கள ஆட்சி பண்ணணும்னு இந்த வரலும் பண்ணின்னு இருக்காங்க. அந்த 2 சமூகத்தால் மற்ற சமூகங்கள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. எல்லா அதிருப்தியில் இருந்தான். அந்த அந்த அதிருப்தியில் இருந்தவனும் அந்த விசிலட்சா குஞ்சுகளும் ஒன்றா சேர்ந்து இவ்வளோ பெரிய மாயையை கொண்டாந்து விட்டுருச்சு. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பாராட்டுக்கு ஒரு விஷயம் இல்லை. நான் அந்த பதிவிலேயே சொன்னவங்களுக்கு, நீங்கள் வந்து அவர் ஒரு கிறிஸ்டியனு, அவருக்கு வந்து சர்ச் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு மதகுரு இருக்கார், நீங்கள் அந்த அதுக்கெல்லாம் போகாமல் நீங்கள் ஒரு திருச்செந்தூர் போனால் இந்து தர்மப்படி நான் சொன்னது வெற்றின்னா வெற்றி தான். நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் திருச்செந்தூர் போனோம்னா இந்த காரியம் நடக்குன்னா 100% நடக்கும். அது நடந்ததா? ஒன்று. ரெண்டாவது, சீரடி போகிறாருன்னு சொன்னீங்க. அந்த சீரடியில் மிகப்பெரிய தத்துவம் இருக்குது. என்னன்னா, தாயின் வடிவில் வந்து என் தெய்வம் கண்ணில் தெரியும், அவள் தாழ் பணிந்து சென்றார். அது அந்த தாயினுடைய பாதத்தை வணங்கிட்டு போனா எல்லா காரியமும் நடக்கும். அந்த தாயையும் தந்தையும் சேர்ந்தது சீரடி பாபான்றான் குரு. அவர் கடவுள் இல்லை. குரு, புத்தர், இயேசு, காந்தி எல்லாம் கடவுள் கிடையாது, குருக்கள். அவருடைய கோயிலுக்கு போனதே அவங்க அம்மாவையும் அப்பாவையும் அவர் அந்த அளவுக்கு நேசிச்சாருன்றதுக்கு ஒரு உதாரணம் இதுதான். அதனால தான் அதுக்கு போனார். அதனுடைய பலனும் நல்லாவே கிடைச்சிடுச்சு. நான் சொன்னேன் அன்னைக்கு உங்ககிட்ட அந்த பதிவில், அதே மாதிரி நடந்துடுச்சு. இவங்க ஏன் பின்னாடி போனாங்கன்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல. இவங்க என்ன பண்ணாங்க, ரொம்பவும் சமுதாயத்தில் ரொம்ப நொழிஞ்சு போன சமுதாயத்தில் 16 ஜாதியோ 15 ஜாதியோ இருந்த ஒரு எஸ்சி சமூகம் இன்னைக்கு 70 ஜாதி இருக்கு. 70 ஜாதி எப்படி கொண்டு வந்தது? எப்படி வந்தது? 78ல் எம்ஜிஆர் வந்து பல்லர், மல்லர், வள்ளுவர், தேவேந்திரர் 100 சில 8 சமூகத்தை தான் சேர்த்தார். அதுக்கப்புறம் வந்த சட்ட திருத்தங்களில் மற்றவங்கலாம் இருந்து அவங்க உயர்ப்பு பதவியில் இருந்துட்டு கீழே இருக்கிறவனுக்கிட்ட போய் ஒன்றா சேருவாங்களா? ஒரு பிராமண பொண்ணை ஒரு எஸ்சி கல்யாணம் பண்ணுவான், நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. ஆனால் அவன் எந்த தொல்லுவோ கொடுக்க மாட்டான். ஏன்னா அவனை பார்த்து நாம வைக்கப்படுவான். குழந்தைய ஒரு விசேஷத்துக்கு போனால் அவன் பூணூரில் போட்டுக்கின்னு குடிமையை வச்சுக்கின்னு அவன் மந்திரம் சொல்லுவான். இவனால் சொல்ல முடியாது. அவன் குழந்தைய வச்சு நிற்பான். இவனுக்கு உண்டான மரியாதையை கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் இதுவே வேறு சமூகத்துக்காரன், நம்ம தமிழ் சமூகத்தில் தமிழன் சொல்கிறான சமூகத்துக்காரன் போனான்னா வெட்டி வீர பண்ணி போட்டுருவான். அவன் யாரையும் எதிர்த்ததில்லை. அந்த பிராமணனை எதிர்த்து நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு அம்பேத்கர்ன்றது ஒருத்தர் இல்லை, எம்ஜிஆர்ன்றது ஒருத்தர், 2 பேருமே பிராமண பொண்ணுங்க. கேரண்டியான ஒரு நிர்வாகம் இருந்ததில்ல. கிட்டத்தட்ட 5000 எஸ்சிகளை வேலைக்கு சேர்த்தாரு ஒரு பிராமணன், ஜேஆர் பாலசுப்ரமணியன். திருமாவளவன் வந்தாப்புல அந்த ஒட்டுமொத்த ஏரண்டியாவும் ஓய்ச்சி கேட்டாப்புல எஸ்சிங்களுக்கு எதிராக வேலை செஞ்சு. இந்த ஜனங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம்ல, எவ்வளோ பாதிக்கப்பட்டு அடைஞ்சிருக்கோம். இதுங்க எல்லாம் எப்படா காட்டுவோம், யாருடா வருவாங்க அப்படின்னு. ஒவ்வொரு கிராமத்துலேயும் எஸ்சிங்க இப்போ பயிர் வைக்கிறதே இல்லை. பம்ப் செட்டுக்குள்ளவன் தான் பயிர் வைக்கிறான். ஏரி நம்பி இருக்கிறவனுக்கு கடலில் தண்ணி போகிறது கிடையாது, காவா கிடையாது. இது போத் சைடு 2 பக்கமும், அதிமுக ஆனாலும் சரி, திமுக ஆனாலும். இப்ப அந்த ஓட்டுகள் தான் அந்த ஓட்டுக்கு விழுந்திருக்குதா? அந்த ஓட்டு பிளஸ் வந்து 1 இயர் உழைப்பாளிங்க.
அவங்க உழைக்கிறவங்க. அவங்களும் அந்த சொன்ன 2 சமூகம் சொன்னேனே, அந்த 2 சமூகம் தான் எந்த பொறுப்புலயும் இருக்குது. எந்த மினிஸ்டர் வந்தாலும் அவங்க வீட்டுக்கு தான் போகணும். ஆனா இவங்கள வந்து கீழே இருக்கிறவங்க ஒரு யாதவாலோ, ஒரு நாய்க்கரோ, ஒரு எஸ்சியோ, எஸ்டி கிட்ட நீங்க வந்து வரமாட்டாங்க. அந்த 2 சமூகத்துக்கிட்ட தான் போவாங்க. அப்ப அவன் வந்து மைனாரிட்டி. நிறைய கூட்டங்களே இருக்காது. அந்த கூட்டத்துல போயிருக்கும் வந்து இந்த ஜனங்களுக்கு கோபம் இருக்குமா இருக்காதா? ஊராட்சி மன்றம் கட்டணும்னா அங்க, ரேஷன் கடை கட்டணும்னா அங்க, ஒரு வில்லேஜ் ஆஃபீஸ் கட்டணும்னா அங்க. ஆனா இந்த எஸ்சிங்களோ வன்னியர்ஸோ இருக்கிற இடத்துல இன்னைக்கு வன்னியர்ஸ்ன்றவெல்லாம் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறான். நீங்க நினைக்கிறீங்க ஏதோ ஒரு சில பேர் தான் வசதியா இருக்காங்க. அவன் உண்மையா உழைக்கிறான். இந்த எஸ்சிங்க கூட நிறைய உழைப்பு கிடையாது. அவங்களுக்கு அவங்க ஈகோ, நீ பெரியவனா நான் பெரியவனான்னு இந்த 70 சமூகத்தையும் ஒன்றா சேர்த்தா அவங்களுக்குள்ள ஈகோ. அதில் ஒரு குறிப்பிட்ட பாவப்பட்ட ஜென்மங்களை வந்து கஷ்டப்படுத்தின்னு இருக்காங்க. அவங்கள ஒரு நல்ல சுடுகாடு கிடையாதுமா எஸ்சிங்களுக்கு. அதை தோண்டி புதைக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. எஸ்சி வந்து பொறுப்புக்கு வரக்கூடாது. இதெல்லாம் வந்து எடப்பாடின்றவர் வந்து ஒரு கில்லாடி அரசியல்வாதி, மிகப்பெரிய கில்லாடி. ஆனா அவங்களுக்குள்ள மேலோட்டமா இருந்த அரசியலை சரி பண்றதுக்கு தான் பார்த்தாரே தவிர கீழ்மட்டத்துல என்ன நடக்குதுன்னு கவனிக்கல. விட்டாரு போட்டார். எம்ஜிஆர் வந்து எஸ்சிங்களை வச்சுதான் நடத்தினாரு. இப்ப அதோட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் பயப்படுறது விஜய் ஜெயிச்சாலும் பதவியில உட்கார விடுவாங்களான்றதுதான் எனக்கு பயம். இது 2 பேருமே வில்லங்கமான ஆளு. அரசியல்ல மானங்கட்டவன் ஊருக்கு பெரியவன்னு ஒரு பழமொழி இருக்கு, தெரியுங்களா? அது மாதிரி அரசியல்ல மானம், ஈனம், சூடு சுரணெல்லாம் கிடையாது. அது புரட்சி தலைவரோட போயிடுச்சு. அந்த அம்மா வந்தாங்க, பிஜேபி கூட கூட்டணியில் வச்சாங்க. பிஜேபி சரியாகலன்னு கலைச்சி விட்டாங்க. அதே மாதிரி இப்போ பேச்சுவார்த்தை நடக்கிறதாவும் கேள்விப்பட்டேன். என்ன பேச்சுவார்த்தை சார்? எனக்கு 53 இருக்குது, உனக்கு 54 இருக்கு, உனக்கு 74 இருக்கு. 2 பேரும் ஒன்றா சேர்ந்தா நான் ஏதாவது நிபந்தனைக்கு ஆதரவு தரேன், ஏன் நம்ம ஆட்சி அமைக்கக்கூடாதுன்னு பேசுறதா காதில் வந்து விழுந்தது. இவங்க வேணும்னு பேசினானுங்களா என்னன்னு தெரியல. அப்படி நடந்ததுன்னா விஜயால என்ன செய்ய முடியும்? இப்போ விஜய் வந்து இந்த அந்த எம்எல்ஏக்களெல்லாம் எப்படி கட்டுப்படுத்த போறாப்லன்னு கேட்டு அவனுங்க வந்து இப்போ கரூர் சம்பவத்தை நீங்க பார்த்தீங்க. அந்த கரூர் சம்பவத்தை 1 10 ஆகும், 10 100 ஆகும், 1000 லட்சமாகும்னு நான் சொன்னேன். அதெல்லாம் வந்து வளர்ந்துட்டாப்புல விஜய்னு அந்த போன பதிவுல சொன்னேன். அது நடந்துடுச்சா? அது மாதிரி இவனுங்க தன்னை அறியாமையே தப்புகள்லாம் பண்ணுவாங்க, வளர்த்து விடுவாங்க. இந்த எலெக்ஷன் வந்து என்னை பொறுத்தளவு எவ்வளவு காலத்துக்கு இவங்கெல்லாம் ஆட்சி பண்ண விடுவாங்கன்றது எனக்கு தெரியாது. இவர் என்ன செய்யணும் ஒரே வழியா, அந்த கூட்டணியில இருக்குது பாருங்க சின்ன சின்ன கட்சிங்க, அதாவது ஆண்ட கட்சி ஆளாத கட்சின்னு இருக்குது. ஆண்ட கட்சின்னா அந்த மந்திரி பதவியே பார்க்காத சில கட்சிகள் இருக்கும். கம்யூனிஸ்டுங்க, அந்த முஸ்லீம் கட்சி இருக்கு பாருங்க, முஸ்லீம் எல்லாம் பாவம், அவன் தான் இதுவரையிலும் மந்திரி ஆனது இல்லை. அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு அவனுங்களுக்கு இதை தரேன், ஒரு வாரியம் தரேன், அது மாதிரி ஏதாவது கூப்பிட்டு அந்த மாதிரி ஆட்களை வச்சு நீங்கள் வந்து இவர் கூட்டணியில் வச்சு ஆட்சி அமைச்சா தான் இவரால் ஆட்சி பண்ண முடியும். அது கூட நீங்கள் அங்கே சட்டமன்றத்தில் இப்போ மீடியாக்கள் வளர்ந்துருக்கு, எல்லாத்தையும் ஓப்பன் டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இருந்தாலும் கூட இவரை வந்து பயங்கர டார்ச்சர் பண்ணுவாங்க. எல்லாம் எங்கஸ்ட்டு அவனுங்களுடைய கோபத்தை இவர் எப்படி அடக்க போறாருன்னு தெரியல. இது பெரிய சாதனை, உலக சாதனை. இது இன்னைக்கு எல்லா இதுவும் இவர் ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலேயோ ஆண்ட கட்சியை சேர்த்தாருன்னா இவர் இல்லை. 1 மாசமோ 10 நாளோ 15 நாளோ மெஜாரிட்டியை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு கலைச்சிடுவாங்க. இல்லை இவங்க 2 பேருமே இது மாதிரி பேசிட்டு கடைசியில் கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க எங்கெங்கே தப்பு பண்ணாங்க அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு ஆட்சியை கலைச்சிட்டு நம்ம வந்துடலான்னு சொல்லிட்டு தப்பாக கணக்கு போட்டு கலைச்சாங்கன்னாலும் உண்டு. அப்போ கலைக்கும் போது சாலிடா மொத்தமாவே அடிச்சுன்னு வந்துடுவாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ், விசிக இந்த மாதிரி கட்சிகளோட அவர் வந்து கூட்டணி வைக்க, உலகத்திலேயே மகாத்திரிடம் காங்கிரஸ் வர சாதி வெறி பிடிச்சவன், அவனை கிட்ட சேர்க்கக்கூடாது. இப்போ திமுக வந்து அழிஞ்சதுக்கு காரணமே ஒவ்வொரு தடவையும் கஷ்டப்படுறது, பர்சன்டேஜ் ஏறாமல் இருக்குது, காங்கிரஸ்காரனை உள்ள சேர்க்கறது தான். இப்போ நீங்கள் பிஜேபியை வந்து எல்லாம் தப்பு தப்பாக பேசுகிறானுங்களே, பிஜேபி இப்போ அது என்ன காந்திஜி பிரச்சனையில் வந்ததுனால தானே பேசுகிறானுங்க. நார்த்தில் நடக்கிறதெல்லாம் இங்கே தமிழ்நாட்டிலலாம் நடக்காது. அது நடக்க யாரும் விட மாட்டான். இவனுங்க பல்லால கட்சி கூட கொண்டு விடுவாங்க. நம்ம ஆளுங்க ரொம்ப சாதாரணமான ஆளால பிஜேபியில் இருக்கிறவனுங்க இந்த வேற்று மத காரணங்க தமிழன் சொல்லி ஏமாத்திக்கின்னு வராம பாருங்க. அவன் மட்டும்தான் நீங்கள் தப்பு பண்ணுறான். இப்போ எல்முருகன் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து நேஷனல் கமிஷன் எஸ்சி கமிஷனில் அவர் வந்து
ஜாயின்ட் கமிஷனராகவும் இன்னும் போட்டாங்க. அவர் போடும்போது அவர் கூட இருந்து வந்த எனக்கும் தெரியும் அவங்களெல்லாம். என் கூட வந்த பசங்க, நானே எல்முருங்க வீட்டுக்கு போயிருக்கேன், அவங்க அப்பாவுக்கு சந்திச்சிருக்கேன், அவங்க அம்மா எல்லாரும் சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன். ஆனால் ஒரு எஸ்சி கொடுத்த கம்ப்ளைண்ட் அந்த கமிஷனில் நான் கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட் ஏர் இண்டியாவை பற்றி மிகப்பெரிய கம்ப்ளைண்ட், அதையும் கடப்பில் போட்டு போயிட்டாப்ல. அங்கே போகிறதுக்கு வந்து காலேஜ் சீட்டு, ஸ்கூல் சீட்டு எல்லாம் கமிஷனில் இந்த வாங்குறது எல்லாம் ஒரு தெலுங்காரங்களை வச்சுருந்தா இந்த எல்முருகன் பண்ணார். இதெல்லாம் பெரிய தப்பு. நீ தமிழன்னு சொல்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் வளர்க்கணுன்ற, உனக்கு வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் பாவம் கஷ்டப்படுறான், அவனுக்கெல்லாம் நல்ல சலுகை செய்யணும், உனக்கு பாதிக்கப்பட்டவனுக்கு ஒரு ரிசல்ட் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு தானே நீ இருக்க. அது போய் நீ இந்த தப்பாக உபயோகப்படுத்தினா என்ன மாதிரி காரணம்? ஒரு வேற்று மதத்துக்காரனுக்கு பலன் தரத்தை ஏன் இங்கே தமிழனுங்களுக்கு அந்த மாதிரி வாங்கி கொடுக்க திறமை இல்லையா? ஏன் பண்ணலை நீங்கள்? ஆலந்தூர் தொகுதியை பற்றி நான் உங்ககிட்ட சொன்னேன். அது ஒரு சிறுபான்மையினத்துக்கு தொகுதி தான். ஜெயலலிதா அந்த அம்மா வந்து ஒரு கொத்தனாரை ஜெயிக்க வச்சாங்க, தெரியுங்களா உங்களுக்கு? அண்ணாமலைன்னுட்டு ஒரு கொத்தனார் வேலை செஞ்சவன் வந்து அந்த தொகுதியில் நின்று ஜெயிச்சான். வளர்மதியும் ஜெயிச்சுது. அதை ஒரு நல்லபடியாக தான் நினைச்சாங்க. அது என்ன பண்ணுச்சு, இந்த ரெண்டு ஜாதியும் ஒன்றா சேர்ந்து அந்த அம்மாவை மூளையை குழப்பி அது ஜாதி வெறியை தூண்டி விட்டு அது எந்த தொகுதியில் போனாலும் ஒரு தடவைக்கு மேலே 2வது தடவை ஜெயிக்க விடாமல் பண்ணிட்டாங்க. உண்மையாகவே வளர்மதியெல்லாம் நீங்கள் குறைய சொல்ல முடியாது. உண்மையான கட்சியினுடைய விசுவாசி. அது அவங்களுக்குள்ள இப்போ மாறிக்கிட்டு பேசிக்கிறாங்களே தவிர அதிமுக அவனுடைய முதன்மையான விசுவாசி. பஸ் ஸ்டாண்டில் எல்லாம், மதுரை பஸ் ஸ்டாண்டு அங்கெங்கெல்லாம் அவங்க வந்து தலைமை கழக பேச்சாளராக இருக்கும்போது சோறு தண்ணி இல்லாமல்லாம் அவங்க பாடுபட்டிருக்காங்க. கட்சிக்காரனை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இது அப்படியே ஒரு 10-15 வருஷமாக மாறி போச்சு. அதை வந்து கெடுத்துட்டாங்க. ஜெயலலிதா அம்மாவை வந்து என்ன பாடுபடுத்தினாங்க தெரியல. நாட்டு நலனில் நல்ல ஒரு அக்கறையோடு இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த சுறுசுறுப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் கிட்ட பார்த்த சுறுசுறுப்பு இருக்குது. எம்ஜிஆர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 60 வயசுலேயும் அந்த விரலை இப்படி பிடிச்சிக்குவாரு, அப்படியே அப்படி ஓடி கிடுக்கிடுன்னு ஏறுவார், கிடுக்கிட்டு ஓடியாருவார். இந்த ஆலந்தூரில் 82-84 ஒரு மீட்டிங் போட்டாங்க. அப்போ தான் அங்கே தான் அது வந்து மதி தேட்டர்னு இருக்கும், அங்கே தான் மீட்டிங் போடுவாங்க. கூட்டம் அப்போ எப்படி வரும் பாருங்கள். அப்போ வந்து பாப்புலேஷன் கிடையாது. அந்த டயத்துலேயே கூட்டங்கள் அப்படியே வரும். வேட்டியை அமுந்துருச்சுன்ட்டு இப்படி எடுத்து அதை சரி பண்ணி நிற்காரு. ஒரு வட்ட செயலாளர் விஜயன்னு சொல்லிட்டு ஓடி வரான், அப்படியே தூக்கி கீழே போட்டார். அவர் பின்னாடி ஒரு 10 பேர் இருக்காங்க, எல்லாரும் போட்டாங்கன்னா இவரு வந்துருவார்ல. தூக்கி கீழே போட்டு அந்த மேடை பேச்சிலேயே 1 மணி நேரம் பேசுவார். அந்த மேடை பேச்சிலேயே அவர் செஞ்ச தப்பை இந்த காரணத்துக்காக நான் தப்பு செஞ்சேன்னு சொல்லி ஒத்துக்கினார். அந்த பக்குவம் தான் திமுக காரங்க கிட்டுக்கிறாரு. நான் தப்பு பண்ணணும், நீ கொலையை பண்ணிட்டு இல்லைன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த தடவை வந்து திமுக வந்து தப்பு பண்ணலை. தப்பு பண்ணதெல்லாம் என்னன்னா, போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சிஎஸ்ஆர் கிடையாது. போலீஸ் மந்திரியா அது உதயாநிதிக்கே கொடுத்துருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். இவருக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது. அது வந்து அதை கரெக்ட் பண்ணியிருக்கணும். 2வது, டீச்சர்ஸ் எல்லாம் நாசம் பண்ணிட்டாங்க. அன்பில் பிரியா மொழி வந்து வந்ததுனால டீச்சர்ஸ் எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. டீச்சர்ஸ் எல்லாம் சாகுறாங்க. அரசு அதிகாரிகளோட ஓட்டு எப்போதுமே டிஎம்கேக்கு இருக்கும். இந்த முறை அப்படியே வந்து மாறினதா சொல்றாங்க. அரசு அதிகாரிகளுடைய ஓட்டு மாறன்னு தான் சொல்றது வந்து ஏற்றுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அரசு அதிகாரிகள் கிட்ட திமுகவில் மட்டும்தான் அவங்க திருட்டுத்தனம் பண்ண முடியும், வேற எந்த கட்சியிலையும் பண்ண முடியாது. அதிமுகனா வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அரசு அதிகாரின்றது யாருமா? நான் என்ன சொல்கிறேன், அரசு அதிகாரின்றவன் அவன் தான் சுப்பீரியரு. மினிஸ்டர் சார் நீங்கள் இப்போ இந்த திட்டத்துக்கெல்லாம் எங்களெல்லாம் ஃபண்டு ஒதுக்க முடியாது, நாங்கள்லாம் சைன் பண்ண முடியாது, நீங்கள் பண்ணதெல்லாம் தப்புன்னு ஒரு அரசு அதிகாரி சொன்னா இவரெல்லாம் என்ன பண்ண மிரட்ட முடியும்? இவர் எதிர்த்து வெளில போய் உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். வேற ஒன்றும் வரவனும் அப்படியே இருந்துட்டான்னா என்ன செய்வீங்க? அதனால அரசு அதிகாரிகள் அந்த அம்மா கை வச்சாங்க. அது கை வச்சதனுடைய பலன் அந்த அம்மா வராமல் போச்சு. ஆனால் இவருக்கு இதில் வந்து அரசு அதிகாரிகள் எல்லாருமே ஆசிரியர்கள் எல்லாம் திமுக காரவங்க தான். அந்த நிலை மாறிடுச்சு. இந்த தடவை வந்து ஏகப்பட்ட வேலை டீச்சர்ஸ் எல்லாம் பாவம் கண்ணீர் விட்டாங்க. எந்த காலத்தில் டீச்சர் நடு ரோட்டில் வந்து சண்டை போட்டு பார்த்துருக்கீங்க? ஸ்டாலின் ஆட்சி செய்கிறாரா, அதிகாரி ஆட்சி செய்கிறாரா அப்படின்னு கதறாங்க. அந்த கதறல் எல்லாம் எப்படி பண்ணார்? அது ஏன் இவர் சரி செய்யலை? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து இருக்கிறத கெடுத்துட்டாங்க. ஸ்டாலினில் சில திட்டங்கள்லாம் சூப்பர் திட்டம், அதெல்லாம் குறைலாம் சொல்ல முடியாது. ஆனால் எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. ஏன்னா ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லுது வந்து ஒரு அரசு பணியாளரை வைக்கணும்னா ஒன்று அதுக்கு எக்ஸாம் எழுதணும்,
எங்களுடைய இது இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் இல்லாமல் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண ஒரு பணிப்பெண் வேலை செய்கிறாங்க இல்லையா, அந்த சமூக நலத்தில் வேலை செய்கிறவன், கிராம உதவியாளர், இவனுக்கெல்லாம் 5 லட்சம் 10 லட்சம். அவனுக்கு என்ன சம்பளம் இருக்கும் சொல்லுங்க? 10 லட்சம். அரசாங்கத்தை மதிக்கல, நீதிமன்றத்தை மதிக்கல. இது மாதிரி நீங்க தனியா போட்டு விட்டு அடுத்த தடவை வரும்போது அவன் எப்படி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்வாதிங்க சம்பாதிச்சாங்கன்னா அது எந்த விதத்துல இது ஃபுல்லா நடந்தது. ரொம்பவும் ஜாக்கிரதையா என்னுடைய அட்வைஸ்ன்னு கேட்டாக்கா நான் ஒரு மூத்தவன்ற முறையில கூட சொல்றேன், ஒரு அட்வைஸா சொல்றேன். ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணோம். விடாக்கண்டம் குடாக்கண்டன் கிட்ட மாட்டின்னு இருக்கீங்க. நல்ல பண்ணுங்க. ஏதாவதுன்னா நாங்கள் இந்த கிராமப்புற மக்கள் உரிமை இயக்கத்தினுடைய சப்போர்ட் என்றைக்கும் இருக்கோம். கூடுதலாக நீங்கள் செய்யாறு அந்த பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்தக்கார பசங்க, அதாவது தம்பி பசங்க தான் உங்கள் கட்சியில் பொறுப்பாளர்களாக இருக்காங்க. என் பையனையே பொறுப்பாளர் கார்டு வச்சிருக்கிறதுனால நான் எம்எல்ஏ கூட நிற்க வைக்க சொல்லலான்னு இருந்தேன். அதுக்கு அதில் இஷ்டம் இல்லாமல் இருந்தது. தூசி மோகனுக்கு கொடுத்தீங்க. இந்த பெரிய முதலைங்க கிட்ட மோத போறீங்க, கவனமாக முதலைங்க. எங்கேயாவது இறடணும்னா சரி. பாலும் தெளிதேனும் பாகும் கருத்தெளிவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துன்பக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் 3ம் தான்னு சொல்லுவாங்க. இந்த பாடசாலையில் பசங்க படிக்கும்போது சொல்லுவாங்க, அல்லல் போம் அல்வினை போம் அன்னை வயிற்றினில் பிறந்த தொல்லை போம் 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 போகா துயரம் போம் மாமணியே கோபுரத்தில் வீற்றிருக்கும் செல்வ கணபதியே கைதொழுத கால். நன்றி, வணக்கம்.